தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் சித்ரா திரையரங்கம் முதல் எல்ஜி ரவுண்டானா வரை தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பு சார்பில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள அனைத்து சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்த வேண்டும், பொறியாளர்கள் பதவி உயர்வு தாமதமாவதால் காலமுறை பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட தங்களது 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். பேரணி மற்றும் ஆர்ப்பாட்ட நிறைவில் தமிழ்நாடு பொறியாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் தனசேகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து கலைஞர் வந்த ஊதியத்தை உறுதிப்படுத்து, நீதிமன்ற ஆணையை அமல்படுத்து, தமிழக அரசே தமிழக அரசே தாமதிக்காதே தாமதிக்காதே, பொறியாளர் ஊதியத்தை தாமதிக்காதே, உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து கலைஞர் தந்த ஊதியத்தை உறுதிப்படுத்து. பொறியாளர் ஒற்றுமை, பொறியாளர் ஒற்றுமை, பொறியாளர் ஒற்றுமை, பொறியாளர் கூட்டமைப்பு, பொறியாளர் கூட்டமைப்பு, பொறியாளர் கூட்டமைப்பு. நன்றி, வணக்கம். 18/2/2026 அன்று பொறியாளர் கூட்டமைப்பின் சார்பாக பொறியாளர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இழைக்கப்பட்ட ஒரு ஊதிய முரண்பாட்டை களைய சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்திருவதற்காக ஒரு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கிறது பொறியாளர்களுக்கு ஊதிய முரண்பாடு களையணும் அப்படிங்கிறது. ஊதிய முரண்பாடு அப்படின்ன எல்லாரும் மக்கள் நினைக்கிறபடி நாங்க யாரும் ஊதிய உயர்வு எல்லாம் கேட்கல. இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கலைஞர் ஆட்சியில கடந்த முறை சொன்னது மத்திய அரசு பொறியாளர்களுக்கு இணையான ஊதியம். அந்த மத்திய அரசு பொறியாளர்களுக்கு இணையான ஊதியம் எங்களுக்கு வழங்கப்படல. கடந்த 2010 அவர் கலைஞர் கொடுத்தது மறுக்கப்பட்டு குறைக்கப்பட்டதுனால எல்லா பொறியாளர்களும் ஒரு 20,000க்கு மேல மாத ஊதியத்தை இழக்கிறாங்க. இதை மீண்டும் மீண்டும் போராடி கேட்கும் போது மறுபடியும் ஒரு அரசாணையை போட்டு ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறதுல இருந்து 20,000 குறையிற மாதிரி 2017 ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அதனால இப்ப அரசு ஊழியர்கள் எல்லாருமே 7வது பே கமிஷனுக்கு இருக்கு. பொறியாளர்கள் பணிபுரியக்கூடிய 20 துறை சார்ந்த யாருக்குமே 7வது ஊதிய குழு பலன்கள் வழங்கப்படல. இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுட்டு இருக்கும் போது ஆட்சி மாற்றம் வரும்போது எங்களுக்கு காட்சி மாற்றம் வரும், நாங்க இந்த கோரிக்கையை தோளில் சுமந்து சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்பி நாங்களும் 4 ஆண்டு காலம் நிதானமாகவே பிராத்திகமாவே கேட்டுட்டு இருந்தோம். எங்களோட கோரிக்கை செவிசாய்க்கப்படல. அதனால இப்ப நாங்களும் எங்களை நினைவூட்டக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில தான் இந்த பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. எங்களோட ஊதிய முரண்பாடு களைவதற்கு உயர்நீதிமன்றத்துல தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பு அவங்க அமல்படுத்தணும். அந்த அமல்படுத்தினாங்கனாலே நாங்க அந்த குறைதீர்ப்பு குழு கிட்ட இருந்து எங்களுக்கான நியாயமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். இதை திரும்ப இதை செய்யாம மேலும் வழக்கு மேல வழக்கு கொடுத்து அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்துறதும் இல்லாம எங்களுக்கு பெரிய மன உளைச்சலையும் பொறியாளர்கள் எல்லாம் இந்த வேதனையோட வேலை செய்யக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்காங்க. இதை தாண்டி இப்போ இந்த அரசாணையினால ஏற்கனவே ஊதியத்துல இருந்து ஓய்வு பெறக்கூடியவங்களுக்கு டிபிஎஸ் பணத்தை இல்லாத நிலையை உருவாக்குறாங்க. பதவி உயர்வுல போனவங்களுக்கு சம்பளம் மறுக்கப்படுது. குறைந்தது எல்லாருமே 3 மாசம் 4 மாசம் சம்பளம் இல்லாம கஷ்டப்படுற நிலைமையை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் அரசுக்கு எடுத்து சொல்லவும் எங்கள் மீது அவங்களோட பார்வை இருக்கவும் வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். மீண்டும் இந்த போராட்டத்தை வேறு வலியுறுத்தல கொண்டு போகாம எங்களோட கோரிக்கைகள் செவிசாய்த்து உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில அந்த ஒரு ஊதிய குறைதீர்ப்பு குழு அமைச்சு எங்க குறைகளை தீர்க்கணும் முதல்வர்கள் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் தனசேகரன், பொறியாளர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.